ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் டெஸ்ட் 8 பாட்னி பேப்பரோடைய டிஸ்கஷனை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கான கேள்விகள்ல சரியான பதில் எது, அதுக்கான என்ன விளக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்துலாமா? Yes, sir. சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு படம் சார்ந்த வினா. ஐடென்டிஃபை த டயக்ராம் ஆஃப் ட்ரக்கீடு. கீழ்காணும் வரைபடத்தில் ட்ரக்கீடு எது? சரியா? அதுல வந்து ட்ரக்கீடு வந்து எதுன்னு சொல்றாங்க. சொல்லுப்பா, ஆப்ஷன் என்னப்பா? Third. ஆமா, ஆப்ஷன் வந்து தேர்டு. ஓகே, இது என்னதுப்பா? ஆப்ஷன் 1 என்னதுப்பா? ஆர்பிசி, பைகான்கேவ் நம்ம சொல்லியிருப்போம். இது என்னதுப்பா? நியூரான். டி ஃபோர்த் ஒன் என்னது? Mesophyll செல்கள். மீசோஃபில் செல்கள். இந்த மாதிரி இருக்குமா? கொடுத்துருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரியான செல்கள் கொடுத்துருந்தா அது மீசோஃபில் செல்கள். இது நம்ம இமேஜஸ்லயே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கா? சரி, ரைட். நமக்கு வந்து ட்ரக்கீடு வந்து இந்த இருபுறமும் மேற்புறமும் கீழ்ப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறுகி இருக்கும். அதான் ட்ரக்கீடுடைய படம். சரி, மிகவும் நீளமான செல் எது? நரம்பு செல். சரிங்களா? ரைட். அடுத்து இரண்டாவது கேள்விக்கு வந்துடலாம். ஆனியன் செல் டு நாட் ஹேவ். வெங்காயத்தின் செல் இதனை கொண்டிருப்பதில்லை. செல் சுவர், மைட்டோகாண்ட்ரியா, வாக்யூல், சென்ட்ரியோல். சென்ட்ரியோல். ஏன் சென்ட்ரியோல வெங்காய செல் கொண்டிருப்பதில்லை? விலங்கு ரைட், வெரி குட், வெரி குட். விலங்கு செல்கள்ல தான் சென்ட்ரியோல்கள் காணப்படும். சரிப்பா, சென்ட்ரியோலுடைய வேலை வந்து என்ன என்ன வேலை செய்யும்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் உருவாக்கும். ஸ்பிண்டில் ஃபைபர்லாம் உருவாக்கும். ஓகே, விலங்கு செல்கள்ல சென்ட்ரியோல் இருக்கு, ஸ்பிண்டில் ஃபைபர்களை உருவாக்குது, ஸ்பிண்டில் நாரிழைகளை உருவாக்குது. அப்ப தாவர செல்கள்ல சைட்டோபிளாசத்துல இருக்க மைக்ரோடிபியூல்ஸ், சைட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய நுண்ணிழைகள் மைக்ரோடிபியூல்ஸ்ல இருந்தே அந்த ஸ்பிண்டில் நார்கள் உருவாக்கப்படும். வெரி குட். ஓகே, சரி. அடுத்த கேள்வி 103வது கேள்வி. மரபு பொருட்கள் ஒருங்கமைந்த குரோமோசோம்களாக எதில் அமைந்துள்ளது? ஜெனடிக் மெட்டீரியல் ஆர்கனைஸ்ட் இன்டு குரோமோசோம் இன் தாவரம், விலங்கு, பூஞ்சை, பாக்டீரியா செல்களில் மட்டும், தாவரம் மற்றும் விலங்குகளில் மட்டும், தாவரம், விலங்கு மற்றும் பூஞ்சை செல்களில். சொல்லுங்க, எங்க வந்து ஜெனடிக் மெட்டீரியல் வந்து குரோமோசோம்களாக அமைந்திருக்கின்றன அப்படின்னு கேக்குறாங்க. தாவரம் மற்றும் விலங்கு செல்கள். தாவரம் மற்றும் விலங்கு செல்கள்ல மட்டுமா? ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 3 எஸ், ஆப்ஷன் 3 தானே சொல்றீங்க? கரெக்டா? வேற ஏதாவது பதில்? பூஞ்சைகள்ல குரோமோசோம் இருக்கா இல்லையா? அது மட்டும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பூஞ்சைகள்ல குரோமோசோம்கள் இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு ஆப்ஷன் இதுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? பூஞ்சைகள் வந்து ஒரு யூகேரியாட்டிக் செல்கள் தான். கரெக்டா? யூகேரியாட்டிக்கா ப்ரோகேரியாட்டா? யூகேரியாட்டுகள் தான். சரிங்களா? பூஞ்சைகள்லயும் குரோமோசோம்கள் இருக்கும். பாக்டீரியா செல்கள்ல தான் நம்ம பார்க்க மாட்டோம். பாக்டீரியால தான் ப்ரோ குரோமோசோம்னு சொல்லுவோம். மெச்சூர் குரோமோசோம்லாம் இருக்காது. அதான் நியூக்ளியாய்டுன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ 103க்கு வந்து ஆப்ஷன் வந்து 4. ஆப்ஷன் வந்து 4. பிளான்ட் செல், அனிமல் செல் அண்ட் ஃபங்கை செல். ஓகேவா? எஸ் சார். சரி, அடுத்தது ஈஸியான கொஸ்டின். ஃப்ளூயிட் மொசைக் மாதிரி எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டது? 1972 சார். 1972. யார்? சிங்கர் நிக்கோல்சன். சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் இவங்க தான் ஃப்ளூயிட் மொசைக் மாடலை கொடுத்திருந்தாங்க. என்சிஆர்டி புக்ல நமக்கு கரெக்டா கொடுத்திருப்பாங்க. பார்த்துக்கோ. அடுத்து 105வது கேள்வி. சரியான இணையை காண்க. கரெக்ட் மேட்சை வந்து பார்க்கணும். ஆல்காவின் செல் சுவர், தாவர செல் சுவர், பூஞ்சை செல் சுவர், இரண்டாம் நிலை செல் சுவர். இந்த பக்கம் எமி செல்லோஸ், மேனான்ஸ், கைட்டின்கள் வளர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. சொல்லுப்பா, ஈஸி தானே. எது சரியாக புரிந்திருக்கிறது? சொல்லுப்பா. பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டின். ஓகே, இங்க தாவர செல் சுவர் எதால் ஆனது ஆக்கப்பட்டிருந்தா இருக்கணும்? செல்லுலோஸ். இங்க வந்து செல்லுலோஸ் வந்து இருக்கணும். அப்ப மேனான்கள்ன்றது என்ன?
பாசிகள்ல இருக்கும். சரிங்களா? ரைட். சரி. ஆல்கா இது எமி செல்லுலோஸ்ன்றது எமி செல்லுலோஸ் எங்க இருக்கும்? கோலன் கைமாவில் இருக்கும் சார். கோலன் கைமாக்கள்ல இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையும் தன்மை இரண்டாம் நிலை செல் சுவர்கள் வந்து செகண்டரி செல்வால் வந்து பிரைமரி செல்வால் வந்து செகண்டரி செல்வால் உருவாகும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ரைட். 106வது கேள்விக்கு வாங்க. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற பகுதி கீழ்கண்டவற்றில் எதனை கொண்டுள்ளது? இன்னர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா as double stranded DNA, ATS ribosome, site of digestion, enzymes of Calvin cycle. சொல்லுங்க. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற பகுதி எதனை கொண்டிருக்கும்? என்னப்பா யோசிக்கிறீங்களே? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சார். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ATS ரைபோசோம் இருக்குமா? 70s ரைபோசோம் தான் சார் இருக்கும். 70s தான் இருக்கும். அதனால இது தப்பு. செரிமானம் அடையக்கூடிய நொதி அங்க இருக்குதா? ரைபோசோம்ல தான் சார் இருக்கும். சைட் ஆஃப் டைஜஷன் வந்து தமிழ்ல வந்து தப்புப்பா. டைஜஷனுக்கான இடம்னு அர்த்தம். கால்வின் சுழற்சிக்கு தேவையான நொதிகள் அந்த இடத்துல இருக்கா? இல்ல. எந்த இடத்துல இருக்கும்? ஒரு நொதி ஒண்ணு படிச்சிருப்பீங்க. மைட்டோகாண்ட்ரியாவுல ஒரு நொதி ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அந்த சக்சினிக் டி ஹைட்ரோஜனேஸ் எங்க இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ்லயா? உட்செவு பகுதியில. சரியா? எக்ஸாக்டா பாத்துக்கோ. ரைட்டா? அப்ப நமக்கு 4th ஆப்ஷன் தப்பு. அப்ப டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ தான் எங்க இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவுடைய உட்புற பகுதியில காணப்படும். ஓகேவா? சோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது 107க்கு வாங்க. கூற்று 1 யூகாரியாட்டிக் ரிபோசோம் 70s, இதே போல் ப்ரோகாரியாட்டிக் ரைபோசோம்கள் 80s. கரெக்டா தப்பா? இது தப்பு. சரியா? யூகாரியாட்டிக்ல ரைபோசோம் என்ன வகையில இருக்கணும்? 80. ப்ரோகாரியாட்டுகள்ல 70s தான் இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு. இரண்டாவது கூற்று வாங்க. ரைபோசோம்கள் என்பவை RNA, புரதம் மற்றும் சவ்வு கொண்டது. ரைபோசோம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் RNA plus protein and membrane. கரெக்டா தப்பா? தப்பு சார். ஆமா. அதுல வந்து என்ன இருக்காது? மெம்பரேன் வந்து இருக்காது. மெம்பரேன் வராது. அப்ப இதுவும் தப்பு. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? both statements. ஆமா. 1 and 2 are incorrect. சரியா? ரெண்டுமே தவறு. சோ இரண்டாவது விருப்பம் தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து 108 இடைநிலை உட்கரு எதனை கொண்டுள்ளது? இன்டர்பேஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எதனை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நியூக்ளியோ புரத நார்கள் மட்டும், 70s ரிபோசோம், நியூக்ளியோலஸ் மட்டும், நியூக்ளியோ புரத நார், நியூக்ளியோலஸ் மற்றும் நியூக்ளியோ பிளாசம் எதனை கொண்டிருக்கும்? சொல்லுங்க. டி ஆப்ஷன். ஆப்ஷன் டி. ஓகே. ஆமா. நியூக்ளியோ புரத நார்கள், அதாவது நியூக்ளியோ புரோட்டீன் ஃபைபர், நியூக்ளியோலஸ், நியூக்ளியோ பிளாசம். அப்ப இது இடைநிலையில வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது குரோமோசோம் போன்ற அமைப்புகள் அந்த மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி வாங்க. செல்லில் உள்ள முக்கிய செல் ஆற்றல் உற்பத்தி நிலையம் எது? கேள்வி. சொல்லுங்க. ரைட் தான்ப்பா. மைட்டோகாண்ட்ரியா தான். ரைட்டா? அப்ப இப்படி கேட்டாங்கன்னா தாவரங்கள்ல ஆற்றலை வழங்கக்கூடிய முக்கியமான நுண்ணுறுப்புகள் எது? தேர்ட் ஆப்ஷன். இல்ல நுண்ணுறுப்புகள் எது? ஒரே ஒரு நுண்ணுறுப்பு கேட்கல, நிறைய நுண்ணுறுப்புகள் இருக்குன்னா எது எதுலாம் அர்த்தம் வரும்ன்ற. மைட்டோகாண்ட்ரியா பசுங்கணிக. விலங்கு செல் எடுத்துக்கிட்டா மெயினே யார் தான்? மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தான். ஏன்னா அங்க வந்து எது இருக்காது? பசுங்கணிக்கும் இருக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ரைட். 110க்கு வாங்க. ஒரு அசெஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின். கூற்று குரோமோசோம்களை செல் பிரிதலின் போது பார்க்கலாம். காரணம் குரோமோசோமானது சென்ட்ரோமியுடன் இணைந்து மையத்தில் காணப்படுவது மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் எனப்படும். இது என்ன பாருங்க? இந்த ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்களேன். குரோமோசோம்ஸ் ஆர் சீன் டூரிங் செல் டிவிஷன். நீங்க பார்க்கலாமா?
குரோமோசோம்கள் செல் பிரிதலின் பொழுது மைக்ரோஸ்கோப் வச்சு உங்களால பார்க்க முடியுமா முடியாதா? முடியாது சார். பார்க்க முடியாதா? பார்க்க முடியும் சார். பார்க்க முடியும். சரியா? மெட்டாபேஸ்ல நல்லா கிளியராவே பாப்பீங்க. ரைட். கூற்று கரெக்ட். ரீசன் பாருங்க, குரோமோசோம்ஸ் வித் சென்ட்ரோமியம் அட் த மிடில் இஸ் கால்ட் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. மெட்டாசென்ட்ரிக்னா இது கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? ரெண்டுமே கரெக்ட் தான். சரியான விளக்கம் அல்லன்னு வரும். ஆமா, சரியான விளக்கம் கிடையாது. சரிங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும், குரோமோசோம்களை செல் பிரிதலின் போது பார்க்கலாம் அப்படின்னா அது எந்த நிலையில பார்க்கலாம் சொல்லியிருந்தா, அல்லது மைக்ரோஸ்கோப் உதவியுடன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கான காரணம் கரெக்டாக அமைஞ்சிருக்கும். சரிங்களா? சோ அதனால இங்க ரெண்டு அசன் ரீசனும் கரெக்ட். ஆனா அந்த ரீசன் வந்து அசனுக்கான இதுவாக இல்லை அப்படின்றத அர்த்தம். ஸோ அப்ப ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 111வது கேள்வி. ஒரு 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 கரெக்ட் மேட்ச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்ட்ரியோல் ஆக்சோனிம். சென்ட்ரியோல் ஆக்சோனிம். அடுத்தது சீலியா பெர்பெண்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட், ஃபிளஜெல்லா மெக்கானிக்கல் சப்போர்ட், பேசல் பாடி சென்ட்ரியோல் லைக் ஸ்ட்ரக்சர். சொல்லுங்க பார்க்கலாம். அடி உடலம் அதே மாதிரி சென்ட்ரியோல் போன்ற அமைப்பு, இதுதான் கரெக்ட். கசையிழை வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குதா? நோ சார். இடப்பெயர்ச்சி. ஆமா, லோகோமோஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்வதற்கு. சாரி. சிலியா பெர்பெண்டிகுலர் அரேஞ்ச்மெண்டா? ஆமா. அடுத்தது சென்ட்ரியோல் வந்து ஆக்சோனிம்களை கொண்டிருக்குமா? ஆக்சோனிம் எங்க படிச்சிருப்பீங்க? கேக்கல. சரியா? அதனுடைய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது அதுல படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்ப சரியா புரிஞ்சிருக்கிறது இங்க 4வது உறுப்பு மட்டும்தான். 112 கூற்று 1 லைசோசோமின் நொதிகள் உயிரி மூலக்கூறுகளை செரிமானம் செய்வதற்கான திறனை கொண்டுள்ளது. என்சைம்ஸ் ஆஃப் லைசோசோம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டைஜஸ்டிங் பயோமாலிகூல்ஸ். ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. enzymes of lysosomes are optimally active at neutral pH. சொல்லுங்க. தப்பா? ஃபர்ஸ்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் கரெக்ட் சார். ஆமா, என்சைம்ஸ் வந்து அதாவது லைசோசோமுக்குள்ள செரிமான நொதிகள் இருக்கு. அது என்ன பண்ணுது? உயிரி மூலக்கூறுகளை, அதாவது ஏதாவது நம்ம என்ன சொல்றோம், ஏதாவது செல் விழுங்குதல் அந்த மாதிரி நடக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுது? டைஜஸ்ட் பண்ணுது. கூற்று 1 கரெக்ட். கூற்று 2 நடுநிலையான pH நிலையில் லைசோசோம் நொதிகள் வினையை மேற்கொள்ளுவா? அசிடிக்ல இருக்கும். pH வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2, 3, 4 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அப்ப நடுநிலையான pH வராது. அப்ப இது என்ன? கூற்று 2 தப்பு. அப்ப என்ன ஆன்சர் வரணும்? தேர்ட் ஆப்ஷன். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ரைட். அதான். அடுத்தது 113வது கேள்வி. choose the incorrect statement. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்பது சிறிய குழாய் கட்டமைப்புடன் கூடிய சைட்டோபிளாஸ்மில் காணப்படும் வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பாகும். கரெக்டா தப்பா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது. இது உண்மையா தவறான்னு கேக்குறேன். என்னம்மா எல்லாம் அமைதியாக்குறீங்க? சரி, அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டு வந்துங்க. அதுக்குள்ள அப்புறம் ஃபைனலுக்கு வந்துடலாம். 2வது ஆப்ஷன் பாருங்க. ரிபோசோம்கள் இல்லாத எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டீராய்டுகளை உருவாக்குகின்றன. சொல்லுங்க. ER வித்தவுட் ரிபோசோம்ஸ் ஃபார்ம் ஸ்டீராய்ட்ஸ். கரெக்டா? எஸ் சார். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டீராய்டுகளை உற்பத்தி செய்கிறதா? கோல்கை உடல். ரைட்டா? அப்ப 2வது ஆப்ஷன் தப்பு. 3rd ஆப்ஷன் வாங்க. ER வித் ரிபோசோம் ஃபார்ம் என்சைம்ஸ். அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடு சேர்ந்த ரிபோசோம்கள் ஒட்டி கொண்டு காணப்பட்டா நொதிகளை உற்பத்தி செய்கிறதா?
சொல்லுங்க. நொதிகளை உற்பத்தி செய்வதில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஈடுபடுகிறதா? புரத ஆமா சார். உற்பத்திக்கு தான் படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். 4th ஆப்ஷன் பாருங்க. ரிபோசோம்கள் ஆர்இஆரின் லியூமன் பகுதியில் அமைந்திருக்கிறது. இது கரெக்டா? எண்டோபிளாச வலையில ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரிபோசோம்கள் எங்க இருக்கு? லியூமன்னா எதுமா? உள்ள உட்பகுதி தானே லியூமன் சொல்லுவீங்க. Yes, எஸ் sir. சார். அந்த இடத்துல இருக்குமா? எக்ஸ்ட்ரா லூமினல் இருக்கும் நோ சார். சார். வெளியில இங்கதானே இருக்கும். ஸோ இது வந்து இன்கரெக்ட். இது இன்கரெக்ட். நீங்க என்ன கேட்டுருக்காங்க? சாரி, கொஸ்டின் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சணும். ரைட்டுப்பா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேக்குறாங்க. இதுதான் தவறு. சாரி 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 4th ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு தவறா கொடுக்கப்பட்டிருக்கும். இது கரெக்ட். சரியா? ரிபோசோம்கள் இல்லாத ER ஸ்டீராய்டுகளை உருவாக்குகின்றன. நான் இதுவும் கரெக்ட் தான். செக் பண்ணி பார்த்துக்கோ. அண்ட் தேர்ட், ரிபோசோம்களை கொண்டுள்ள ER நொதிகளை உற்பத்தி, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸுக்கான நொதிகளை உற்பத்தி செய்கிறது. மேபி இதுவும் கரெக்ட் தான். அண்ட் இதுதான் ஆப்ஷன். சரியா? நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 113க்கு ஆப்ஷன் 4 தான் ரைட்டான ஆன்சர். சரியா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்கறாங்க. இதெல்லாம் ஓகே தான்டா ராஜா. ஸோ என்சைம் புரோட்டீன். நெக்ஸ்ட் 114. ஐயோ, கொஸ்டின் தப்பா வந்திருக்கா? மாற்றி வந்திருக்கு. சரி, ஓகே. இங்கிலீஷை பாருங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். இங்கிலீஷை மட்டும் பாரு, தமிழை பார்க்காத. ஆல் யூகேரியாட்டிக் செல்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். எல்லா யூகேரியாட்டிக் செல்களும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. நாட் ஐடென்டிக்கல், அதாவது இன்கரெக்ட் தான் கேட்கறாங்க. அப்ப எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காதா? இருக்காது. ஓகே. சரி, அடுத்தது சென்ட்ரியோல் இஸ் ஆக்சன் இன் ஆல்மோஸ்ட் ஆல் பிளான்ட் செல். அதாவது பொதுவாக எல்லா தாவர செல்களிலும் சென்ட்ரியோல்கள் காணப்படுவது இல்லை. கரெக்டா? கரெக்ட். அடுத்தது பிளான்ட் செல்ஸ் டு நாட் ஹேவ் சைட்டோஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர். தாவர செல்கள் செல் சட்டக அமைப்பை பெற்றுறாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா தப்பா? கண்டிப்பா இருக்கும். சைட்டோஸ்கெலட்டல் சிஸ்டம் வந்து இதுல இருக்கும், வலைப்பின்னல் போன்ற அமைப்பு இருக்கும். ஓகே, அங்க பெற்றிருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் இன்கரெக்ட். ஆனா பெற்றிருக்கும். சரிங்களா? சரி, 4th ஆப்ஷனை பாருங்க. பிளாஸ்டிட்ஸ் ஆர் ஆப்சன்ட் இன் அனிமல் செல்ஸ். கரெக்டா? கணிகங்கள் விலங்கு செல்களில் காணப்படுவது கிடையாது. ஓகே, கரெக்ட். அப்ப இன்கரெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் 114க்கு 3rd ஆப்ஷன். அடுத்து 115க்கு ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் அதே மாதிரி தவறான வாக்கியத்தை கண்டறியவும். முதல் விருப்பம், நியூக்ளியர் என்வலப் ஆஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதாவது உட்கரு சவ்வானது உட்கரு துளைகளை கொண்டிருக்கும். இது சரியான வாக்கியமா? எஸ், கரெக்ட் தான். இரண்டாவது பாருங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை பிரேக் டவுன் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். அதாவது உட்கரு துளைகள் உட்கரு சவ்வு உடைக்கப்படுவதால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா தப்பா? இது தப்பு. இது பார்த்துட்டு வரலாம், அடுத்தது பார்த்துட்டு வரலாம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஷோ பைடைரக்ஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். அதாவது உட்கரு துளையில வந்து உட்புறத்திலிருந்து வெளிப்புறமாகவும் வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாகவும் மூலக்கூறுகளின் நகர்வு நிகழ்கிறது. இது கரெக்டா? சரி, அடுத்தது டியூப் செல்ஸ் லேக் நியூக்ளியஸ். இது கரெக்டா? உட்கருக்களை கொன்றுகாது டியூப் செல்ஸ். ஓகேவா? சோ அப்ப இன்கரெக்ட் தான் கேக்குறாங்க. ஆப்ஷன் 2 இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்து 116 வாங்க. ஒரு அசன் ரீசன் டைப் ஆஃப் क्वेश्चन. கூற்று செல் சவ்வானது லிப்பிடு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை கொண்டிருக்கும். இது கரெக்டா? செல் சவ்வுல லிப்பிடு, பாஸ்போலிப்பிடுகள்லாம் படிச்சிருப்பீங்க. புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கும். இருக்குமா? இருக்கும். சரியா? இருக்கும். ரைட். ரீசன் பாருங்க. ரேஷியோ ஆஃப் புரோட்டீன் அண்ட் லிப்பிட் do not varies in cell membrane of different cell types. அதாவது வெவ்வேறு செல்களில் செல் சவ்வில் லிப்பிடு மற்றும் புரதத்தின் விகிதம் மாறுபடாது. ஒரே விகிதத்திலேயா இருக்கும்? வெவ்வேறு விகிதத்தில் இருக்கும். அப்ப இது தப்பு. சரிங்களா? அந்த ஒரு காம்போசிஷன் தெரியும்ல,
செல் சவ்வுல எது எத்தனை சதவீதம் சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது தெரிஞ்சா? புரோட்டீன் வந்து 52%. எத்தனை பர்சன்டேஜ்? புரோட்டீன் வந்து 52%. ஆ, லிபிட் வந்து 40%. 40%. அப்புறம் ரெண்டு தான் சொல்லுங்க. கார்போஹைட்ரேட் மீதி இருக்குதா? சரி, ரைட். அது பார்த்துக்கோ. ஆர்பிசி செல்லுடைய இது கொடுத்துருப்பாங்க. செல் சவ்வை பத்தி தெளிவாக அறிந்து கொள்வதற்கான ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் எது அப்படின்னா ஆர்பிசி தான். சரியா? ரைட். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கூற்று சரி, காரணம் தேர்ட் ஆப்ஷன். third option. சரியா? கூற்று சரி, காரணம் தவறு. அசன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அடுத்து 117 வாங்க. செல் சவ்வில் பாஸ்போலிபிட் ஆனது 2 அடுக்குகளாக அமைந்திருக்கிறது. பாஸ்போலிபிட் ஆர் அரேஞ்ச்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் bilayer in biomembrane. இது கரெக்டா அல்லது தப்பா? எஸ் சார் கரெக்ட். சரி, 2 அடுக்காலானது தான் லிப்பிடுகள். ஓகே, இப்படி இருக்குமா? ரைட். அடுத்தது காரணம் செல் சவ்வின் பாஸ்போலிபிடின் துருவமற்ற வால் பகுதி நீர் சூழலில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. இந்த மாதிரி எதுவும் இங்கிலீஷ்ல படிச்சுக்கோ. இன் பயோமெம்பரேன் நான் போலார் டெய்ல் ஆஃப் பாஸ்போலிபிட் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் அக்வாஸ் என்வாயர்மெண்ட். இது கரெக்டா தப்பா? எஸ் சார் கரெக்ட். கரெக்ட். அப்ப நம்ம படிச்சிருப்போம், தலைப்பகுதி நீர் விரும்புமா நீர் வெறுக்குமா? விரும்பும் சார். விரும்பும். ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர், இட் மீன்ஸ் போலார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வால் பகுதி நீர் விரும்பும். நீர் வெறுக்குமா வெறுக்குமா? வெறுக்கும். நீர் வெறுக்கும். சரியா? அப்ப ரீசனும் அதே மாதிரி அசசனும் both are true correct explanation of assessment. so 117க்கு 1. ஓகே, புரியுதா? அடுத்தது 118 வாங்க. நுனியடைதல் நிகழ்வு எங்கு கவனிக்கப்படுகிறது? terminalization is observed in. இது ஈஸி தானே, சொல்லுப்பா. டயாகைனசிஸ். 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 அப்ப டிப்ளோட்டின்ல கயாஸ்மெட்டா உருவாகுது. என்னதுமா? கயாஸ்மெட்டா. எஸ் சார். ரைட், ஓகே. அனாபேஸ் 1ல குரோமோசோம் பிரியும் சார். குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படுவது அணா நிலை 1. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த இடத்துல ஹோமோலோகஸ் குரோமோசோம்கள்ல குரோமோசோம்கள் தனியா பிரியும், சென்ட்ரோமியர் பிரியாது. கரெக்டா? எஸ் சார். சென்ட்ரோமியர் எங்க தான் பிரியும்? அனாபேஸ் 2ல. வெரி குட். அனாபேஸ் 2ல தான் சென்ட்ரோமியர் பிரியும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஒன்னாலும் கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம். ரைட். சோ அடுத்த கேள்விக்கு வரலாம். 119. கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியானது? which of the following statement is correct? டீலோ நிலையில் உட்கருசவானது மீண்டும் உருவாக ஆரம்பிக்கிறது. இது கரெக்டா? கரெக்ட் எஸ் சார். சார். அது கரெக்ட். சரி, உட்கருசவு என்னாகும்? மீண்டும் உருவாக ஆரம்பிப்பது. அதாவது ப்ரோ நிலைக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம டீலோ நிலை சொல்லலாம். அடுத்தது 2வது கூற்று பாருங்க. 2வது கூற்று எஸ். இன் ப்ரோபேஸ் த சிஸ்டர் குரோமேட்டிட் செப்பரேட். ப்ரோ நிலையில் சகோதரி குரோமேட்டிட்கள் தனித்து பிரிக்கின்றன. இது கரெக்டா? கரெக்டா தப்பா? ராங். சரியா? அப்போ சகோதரி குரோமேட்டிட்கள் எப்போ பிரியும்? அணநிலையிலம்மா, அணநிலை. அதையும் யோசிக்கிறீங்க. அப்ப 2வது கான்செப்ட் தப்பு. 3வது பாருங்க. மெட்டா நிலையில் சகோதரி குரோமேட்டிக் ஒடுக்கம் அடைக்கிற கண்டென்சேஷன் நடக்குதா? மெட்டா நிலையில நோ சார். குரோமேட்டிக்கோட கண்டென்சேஷன் எங்க நடக்கும்? ப்ரோ நிலையில நடக்கும். அதாவது நமக்கு டீலோ நிலை வருது இல்லைங்களா? டீலோ நிலை வந்து அடுத்ததா போகும்போது குரோமோசோம்லாம் அதோட தனித்தன்மையை இழந்து கண்டென்சேஷன் நடக்கும். அடுத்தது 4வது பாருங்க. அணா நிலையில் குரோமோசோம்கள் ஸ்பிண்டில் நார்களின் மையத்தை வந்தடைகின்றன. அணா நிலையிலையா? எங்க வரணும்? மெட்டாபேஸ்ல தான் மையத்துக்கு வந்து அமையும், ஈக்குவட்டோரியல் பிளேட்டுக்கு வந்து அமையும். சோ அப்ப ஆப்ஷன் 1 வந்து தான் கரெக்ட். அடுத்து 120. வெங்காய தாவரத்தின் வேர்களில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் 16 குரோமோசோம்கள் உள்ளன எனில்
G1 நிலை மற்றும் S நிலையில் முறையே எத்தனை குரோமோசோம்கள் இருக்கும்? 120க்கு ஆன்சர் சொல்லுங்க. 16 16 sir. 16 16 தான். ஏன் 16 16? என்ன ரீசன்மா? சார் எஸ் நிலையில குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்காது சார். DNA மட்டும் சார் இரட்டிப்பு. 2C இருந்தா 4C அளவு எது மாறும்? எஸ் சார். DNA மட்டும் மாறும். கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு மாறும். குரோமோசோம்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். சரியா? குரோமோசோம்களின் எண்ணிக்கை எஸ் நிலையை தாண்டினாலும் எஸ் நிலையும் போதும் எப்படிதான் இருக்கும்? ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஸோ அதனாலதான் இதுக்கு ஆப்ஷன் 3. அடுத்து 121 கீழ்காணும் வரைபடம் குறிக்கும் நிலை எது? ஒரு ஃபிகர் பேஸ்டு கொஸ்டின் சொல்லுங்க. Prophase 1 sir. ப்ரோபேஸ் 1 இந்த லெப்டோட்டின் சைகோட்டின் பேக்கெட்டின்லாம் நடந்து பிறகு வரக்கூடிய, அதாவது லேட் ப்ரோபேஸ்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, சரி. அடுத்தது 122 புரோநிலை 1ல் குரோமோசோம் இரட்டைகளின் எண்ணிக்கை 8 எனில் அனாநிலை 2ல் உருவாகும் சேய் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பைவேலண்ட், அதாவது புரோநிலை 1ல பைவேலண்ட்னா ரெட்டைகள்னு சொல்றோம் இல்லையாப்பா, அது எத்தனை இருக்குதுன்றாங்க? 8. 4 இருக்கும் சார். அனாநிலை 2ல் உருவாகும் சேய் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4ங்க சார். 4. எப்படி சார் அனாநிலை 2ல வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் பாதி பாதியா பிரியும் சார். அப்படின்னா பாதியா குரோமோசோம் எண்ணிக்கை பாதியா குறைக்கப்படும் சொல்றியா? எஸ் சார். அப்படியா? இப்ப இதான் பைவேலண்ட், கரெக்டா? இதான பைவேலண்ட். மொத்தம் எத்தனை இருக்குன்றாங்க? 8ஆ? 8 இருக்கு சார். 8 இருக்குப்பா, 8 இருக்கு. அனாநிலை 1ல இது என்னவா ஆயிருக்கும்? ஒத்த குரோமோசோம்கள் பிரிஞ்சிருக்கும். ஒத்த குரோமோசோம்கள் நமக்கு தனியா பிரியும்பா. சரிங்களா? ஒட்ட குரோமோசோம் தனித்தனியா பிரியும். அப்படி வரும்போது சேய் குரோமோசோம்கள், அதாவது அனாநிலை 2ல எவ்வளவு குரோமோசோம்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. நமக்கு கான்செப்ட் ஒன்னே ஒண்ணுதான்டா ராஜா. அனாநிலை 1ல குரோமோசோம்கள் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படுகிறது, கரெக்டா? இது எல்லாருக்கும் ஓகே தானா? 8 குரோமோசோம் இருந்ததுன்னா அது 2 4ஆ பிரிக்கப்படுவது எங்க? அனாபேஸ் 1. ஓகேவா? இப்ப வாங்கடா ராஜா. இப்ப அனாபேஸ் 1ல உங்களுக்கு குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இவ்வளவுதானே இருக்கும். இப்படி இருக்கிறது இந்த மாதிரி வந்துரும். அனாநிலை 2ல குரோமேட்டிடுகள் பிரியுமா? அப்ப குரோமேட்டிடுகள் பிரிஞ்சா நமக்கு எத்தனை சேய் குரோமோசோம்கள் கிடைக்கும்? எட்டு சார். 8 வருண்டா ராஜா. இது ஒரு தனி இதுவா போயிடும், இது ஒரு தனி இதுவா போயிடும். அப்ப போட்டு பாருங்க, 8 தான். சரியா? எஸ் சார். அதுதான் இப்ப நமக்கு அந்த கான்செப்ட உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேக்குறாங்க ராஜா. 8 தான் வரும். சரியா? குரோமோசோம்கள் எண்ணிக்கை பாதியாக குறைப்படுவது அனாநிலை 1. அனாநிலை 1ல குறைக்கப்பட்டு நமக்கு அப்படி குறைக்கப்படும் போதே இன்னொரு தப்பு நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்படி குறைக்கப்பட்டது அப்படியே அடுத்த இதுக்கு வரும்போது மொத்தமா நமக்கு எண்ணிக்கை 8 தான் வரும். நீங்க அந்த படத்தை வச்சு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேவா? எஸ் சார். அடுத்து 123 which pair is wrong? எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? G0 நிலை இதய செல்கள், சரிங்களா? ரீகாம்பினேஸ் கிராசிங் ஓவர், டிரான்சிஷன் டு மெட்டாபேஸ் டிஃப்ளோட்டின், மெட்டாபேசிக் பிளேட் மெட்டாபேஸ் 1. சொல்லுங்க 123. ஆப்ஷன் சி. சரிங்களா? இதுதான் தவறானது, மத்ததெல்லாம் கரெக்ட் தான்.
மெட்டாபேசிக் பிளேட்லாம் அதில் கரெக்டாக ரீகாம்பினேஷன் நொதி இருந்தால் தான் கிராசிங் ஓவர் நடக்கும். G0 ஸ்டேஜ் வந்து ஆர்ட் செல் தான் இருக்கும். ஒரு செகண்ட். அடுத்து பாருங்க 124வது கேள்வி. கீழ்கண்ட வரைபடத்திற்கு ஏற்ற சரியான கூற்று எது? ரைட்டா, இது மியாசிஸ் 1ல் புரோநிலை 1ஐ குறிக்கிறது. இது கரெக்டா தப்பா? ஆக்சுவலா என்னமா சொல்லுங்க, என்ன கேக்குறாங்க? ஆமா, அந்த டயகிராம பொறுத்து எது கரெக்ட்னு சொல்றாங்க. இது வந்து மியாசிஸ் 1ன் புரோநிலை 1ஐ குறிக்கிறதா அப்படின்னா இது எதுல வரும் அப்படின்றது சொல்லணும். படம், உங்களுடைய படம் இருக்கும் இல்லைங்க, அதை எடுத்து பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் வரும் சார். சரி, ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. ஒரே நிமிஷம். புரோநிலையின் இறுதியில் கோல்கை உடலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியோலஸ், உட்கருவுரை மறைய தொடங்குகிறது. இது கரெக்டா? புரோநிலை முடியும் போது இதெல்லாம் மறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, மியாசிஸ் 1ல் டீலோநிலை 1ஐ குறிக்கிறது. டீலோபேஸ்ல இப்படி ஆகுமா? அது சம்பந்தமே கிடையாது. ரைட்டா, மைட்டாசிஸ் பிரிதலின் டீலோநிலை குறிக்கிறதா? கிடையாது. இது மைட்டாசிஸே கிடையாது, இது மியாசிஸ். சரிங்களா? அப்ப உங்களுக்கு ஆப்ஷன் எதுதான் பொருந்தும்? கரெக்டா பொருந்துவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான். டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் கோல்கை பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியோசல் அண்ட் நியூக்ளியர் என்வலப் இன் லேட் ப்ரோபேஸ். சரியா? அதாவது ப்ரோபேஸ் உடைய இறுதியில இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது 125. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சொல்லுமா? புரோநிலை 1ல எப்படிமா இருக்கும்? ப்ரோபேஸ் 1ல, அதாவது இந்த இடத்துல அவன் ஏர்லி ப்ரோபேஸா லேட் ப்ரோபேஸா அப்படின்றது எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலமா. சரியா? இப்ப நீங்க ப்ரோபேஸ் 1 நிலையில நீங்க கொடுக்கும் போது லெப்டோட்டின், சைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின் இதுல ஏதாவது ஒண்ணுக்கு கொடுத்திருந்தானா நீங்க சொல்லலாம். சரியா? ஜெனரலா நம்மளுடைய என்சிஆர்டி இமேஜ் இருக்கா? இது இருக்கும். எஸ் சார். சரிங்களா? ரைட். அடுத்து 125 பாருங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சென்ட்ரோமியர் பிரிகை என்பது மியாசிஸ் வகுப்பில் அனாநிலை 1ல் நடைபெறுகிறது. சரியா தப்பா? அப்ப எங்க நடக்கணும்? அனாநிலை 2 இங்க வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம்கள் தான் பிரிக்கப்படும். ரைட்டா? சென்ட்ரோமியர் பிரிக்கப்படுவது அனாநிலை 2. ரெண்டாவது பாருங்க, மைட்டாசிஸ் டீலோ நிலையில் எது துருவனை நோக்கி நகர்ந்த குரோமோசோம்கள் தங்களது தனித்துவத்தை இழக்கின்றன. குரோமோசோம் கிளஸ்டர்ஸ் அட் ஆப்போசிட் ஸ்பிண்டில் போல்ஸ் and their identity is lost as discrete elements in delopase of mitosis. இது கரெக்டா தப்பா? எஸ். டீலோ நிலையில ஆப்போசிட் போல்ல போனது மறுபடியும் என்ன ஆயிடும்? அதோட தனித்துவத்தை இழந்து விடும். இழந்து நமக்கு இன்டர்பேஸ் நியூக்ளியஸ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடும் சொல்றாங்க. இது கரெக்ட். நியூக்ளியோலஸ் மீண்டும் டீலோ நிலையில் உருவாகிறது. இது கரெக்ட் தானே? எஸ் சார், கரெக்ட். கரெக்ட் தான். உட்கருமணி, உட்கரு சவ்வு அதெல்லாம் மீண்டும் உருவாவது எங்கன்னா டீலோ நிலை தான். ஒத்த குரோமோசோம்களின் சினாப்சிஸ் நிகழ்வானது மியாசிஸ் வகுப்பில் புரோநிலை 1ல் நடைபெறுகிறது. அப்ப சினாப்சிஸ் அப்படின்றது புரோநிலை 1ல் நடைபெறுகிறது. கரெக்டா தப்பா? எஸ் சார், கரெக்ட். அப்ப இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? ஃபோர்த் ஆப்ஷன். இப்ப புரோநிலை 1ல எக்ஸாக்ட்டா சினாப்சிஸ் எங்க நடக்குதுன்னு கேட்டா என்ன சொல்றதுமா? சைகோட்டின். புரியுதுங்களா? லெப்டோட்டின்னா உங்களுக்கு பூச்செண்டு நிலை, சைகோட்டின்னா என்னது? சினாப்சிஸ் ஃபார்ம். சினாப்சிஸ் குரோமோசோம் இரட்டைகள் வரும். பாக்கெட்டின்னா குறுக்கே கலத்தல். டிப்ளோட்டின்னா கயாஸ்மேட்டா. டயாகைனசிஸ்னா அவ்வளவுதான்டா ராஜா. இந்த வரிசையை பார்த்துக்கோ, எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்றத பார்த்துக்கோ, ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா அங்க வந்துடும். ஓகே? சோ அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் எதுங்க வரும்? ஒண்ணு மட்டும் தான் தப்பு. சோ ஆமா, ஆப்ஷன் 4. சரியா? அடுத்து 126. சைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ், எக்ஸ் வடிவ கயாஸ்மேட்டா. அப்ப நீங்க பார்த்து பொறுத்துங்க. சைகோட்டின் பைவேலன்ட் டெட்ரஸ்.
ஆமா சைகோட்டின் வந்து பைவேலன்ட் பாக்கெட்டின் மறுசேர்க்கை. ரீகாம்பினேஷன். சரியா? டிப்ளோட்டின் எக்ஸ் வடிவ கயாஸ்மேட்டல். டயாகைனசிஸ். நுண்ணியடைதல். இது எல்லாருக்கும் ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் என்ன வரும் பாத்துங்க. 1க்கு பி, 2க்கு டி. சியா? எஸ். அடுத்த கொஸ்டின் வாங்க. மியாசிஸ் செல் பகுப்பில் உட்கரு எத்தனை முறை பகுப்படைகிறது? மியாசிஸ் செல் டிவிஷன்ல நியூக்ளியஸ் எத்தனை முறை பகுப்படைகிறது சொல்லுங்க. 2 முறை. மியாசிஸ் 1ல ஒரு வாட்டி, மியாசிஸ் 2ல ஒரு வாட்டி. ஓகேவா? எஸ் சார். அடுத்து 128 பாருங்க. எதன் உருவாக்க நிலையில் உட்கரு பிரிதலுக்கு அடுத்து சைட்டோபிளாசம் பிரிதல் நடக்கவில்லை? கைரயோகைனசிஸ் நாட் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ் இன் த கேஸ் ஆஃப் ஜூஸ்போர், ஆர்பிசி, தேங்காயோட எண்டோஸ்பம், தசைநார். ஈஸி கேள்வி. தேங்காயின் எண்டோஸ்பம். அப்ப அந்த நிலைக்கு பேர் என்னவா சொல்லுவீங்க? நமக்கு சைட்டோகைனசிஸ் நடக்காம வெறும் உட்கரு மட்டும்தான் பகுப்படைஞ்சிட்டே இருக்கு. என்னமா? பின்சிபியம் நிக்கிறீங்களா? பின்சிட்டியம். பின்சிட்டியம். ரைட். ஓகே. அடுத்தது 129 வாங்க. டேஷ் என்பது மைட்டாசிஸ் பகுப்பின் நீண்ட நிலை மற்றும் இதில் டேஷ் சொல்லுங்க பார்க்கலாம். 129வது கேள்விக்கு லாங்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ் இஸ் டேஷ். இருக்கிறதுலயே மைட்டாசிஸ்ல மிக நீண்ட நிலை ப்ரோபேஸா? ஓகேவா? இதுல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்பா? சென்ட்ரோமியர் எதிர் துருவத்தை நோக்கி நகரும். சென்ட்ரியோல்கள் தானே? எஸ் சார். சென்ட்ரியோல்கள் தான் எதிர் துருவங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஓகேவா? 129க்கு 2 மெட்டாநிலை குரோமோசோம் ஒடுக்கம் அடைவதெல்லாம் இங்க கிடையாது. மெட்டாநிலையில வந்து இருக்கிறதுலே அது வந்து ரொம்ப ஸ்பீடா ரொம்ப நாள் எடுத்துக்குமான கிடையாதுங்க. சரி, அதே மாதிரி குரோமோசோம்கள் வந்து ஒடுக்கம் அடைவதெல்லாம் மெட்டாநிலை கிடையாது. அது வராது. அனாநிலையும் கிடையாது. சென்ட்ரோமியர்லாம் பிரிய ஆரம்பிப்பது அனாநிலைக்கு சான்ஸே கிடையாது. ப்ரோ நிலை பாத்தீங்கன்னா குரோமோசோம் வந்து ரெட்டிப்படைவது ப்ரோ நிலை இல்லையா? சரியா? இதுவும் கிடையாது. ஆப்ஷன் 2 தான்டா ராஜா. அடுத்தது 130 வாங்க. மியாசிஸ் செல் பகுப்பின் புரோநிலை 1 ஆனது பொதுவாக நீண்டது மற்றும் சிக்கலானது. இது மேலும் பல படிகளாக எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். குரோமோசோம் அமைப்பா, நேரமா, குரோமோசோமுடைய பிஹேவியரா, குரோமோசோமுடைய அளவா? குரோமோசோமுடைய பிஹேவியர். சரியா? என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் அங்க நடக்கு அதை வச்சுதான் சொல்றோம். இது லெப்டோட்டின், இது சைகோட்டின், இது பாக்கெட்டின், டிப்ளோட்டின் அப்படின்னு அங்க குரோமோசோமுடைய பிஹேவியரை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஓகே, மத்ததெல்லாம் கிடையாதுப்பா. அடுத்து 131 செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது தவறானது அப்படின்றத. ஐயோ, ரெண்டுமே இங்கிலீஷ் எழுதுறா. சரி, பரவாயில்ல, பார்க்கலாம். நான் தமிழ்ல நான் சொல்றேன்ப்பா. மியாசிஸ் involves only a single cycle of DNA replication. Is it correct or not? மியாசிஸ்ல கரெக்ட். சரியா? சிங்கிள் சைக்கிள் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தான் நடக்குது. அடுத்தது 4 haploid cells are formed at the end of meiosis 1. Is it correct or not? அதாவது 4 ஒற்றை மடிய செல்கள் மியாசிஸ் 1 இறுதியில் உருவாகுறதுன்னு கொடுக்குறாங்க. மியாசிஸ் 2 ஓடது தான் வரும். இது ராங். The growth of multicellular organism is due to meiosis. மியாசிஸின் காரணமாக பல செல் உயிரினங்களை வளர்ச்சி நடக்குது. கரெக்டா? ராங் சார். மைட்டாசிஸ் தான். சரியா? மைட்டாசிஸ் தான் வரணும். இதுவும் தப்பு. டி பாருங்க. growth and reproduction are characteristic of cells indeed of all living organism. அனைத்து உயிருள்ள உயிரினங்களிலும் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் அதனுடைய செல்லினுடைய பண்புகளாக கருதப்படுகிறது. கரெக்டா தப்பா? என்னம்மா? கரெக்ட். ஆமா. அப்ப ஆப்ஷன் வந்து இதுக்கு என்ன வரும்? செகண்ட் ஆப்ஷன் ராஜா. பி அண்ட் சி. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க.
அப்ப அதான். அடுத்து 132 வாங்க. டயட் ஆஃப் செல் ரிலேட்டட் வித். டயட்னா அந்த இரண்டா வர்றது எதோட இது தொடர்பு கேக்குறாங்க. Phase 1 sir. Phase 2 1 sir. இதுல பேஸ் 1 2 1 sir. 1 sir. இதுல பேஸ் 1. அடுத்து 133 வாங்க. மைட்டாசிஸ் வகுப்பானது ஒத்த மரபியல் பண்பினை சேய் செல்களிலும் பராமரிக்கிறது. ஒரே மாதிரியான மரபியல் பண்பை சேய் செல்களிலும் பராமரிக்கிறதுன்னு சொல்றாங்க. இது கரெக்டா தப்பா? Correct sir. கரெக்ட். சரியா? குரோமோசோமோட எண்ணிக்கை ஒரே மாதிரியா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். காரணம், குரோமோசோம்கள் குறுக்கேற்றத்தில் ஈடுபடுவதில்லை. மைட்டாசிஸ்ல குறுக்கேற்றம் நடக்குதா? கிராசிங் ஓவர் நடக்கா? No sir. No No sir. சோ இதுவும் கரெக்ட். சரிங்களா? அப்ப உங்களுக்கு அசசன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். அதே மாதிரி கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். சரியா? சரியான காரணம் அங்க கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சப்போஸ் அங்க குறுக்கேற்றம் நடந்திருந்ததுன்னா அங்க என்ன நடக்கும்? ஒத்த மரபு பண்புகள் அப்படியே வெளிப்படுமானா படாது. ஓகேவா? 133க்கு 1வது ஆப்ஷன். 134 வாங்க. ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் அனாநிலை 1 பிரிகிறது. இது கரெக்டா? கரெக்டா இல்லையா? Yes sir. இதுதான் கேக்குறாங்க. திருப்பி அதே கொஸ்டின்ஸ்ல ஃபுல்லா இதுதான் கேக்குறான். இதுதான் ஹோமோலாகஸ் குரோமோசோம் வருது இல்ல, இப்படிதான் இருக்கும். இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் அனாநிலை 1 பிரிகை அடைகின்றன. அதான் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்தது சென்ட்ரோமியர் 2ஆக பிரிவது அனாநிலை 2 நடக்கிறது. சார் இப்படி பிரிஞ்சிட்ட பிறகு இந்த இடத்துல இப்படி பிரிகிறது அனாநிலை 2 நடக்கிறது. கரெக்டா? Correct sir. Correct sir. வரும் Second option sir. விளக்கம் சரி. அசசன் ரீசன் கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். சரியா? குரோமோசோம்கள்ல ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஏன் பிரியுது அப்படின்றது அவன் எக்ஸாக்டா இங்க சொல்லல. அதுக்கான காரணமா அதை சொல்லல. ஆனா ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு வரும்போது கூற்று காரணம் ரெண்டும் சரி, ஆனால் கூற்றுக்கு ஏற்ற சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. அடுத்தது செல் சுவரின் முன்னோடி பிரிகர்சர் ஆஃப் செல் வால். செல் செவ்வா, செல் துண்டா, செல் தட்டா, உட்கரு உரையா? பதிலே காணும். செல் இப்ப நீங்க இது படிச்சிருப்பீங்க. செல் தட்டு எங்க, செல் அதுக்கப்புறம் செல் வரப்பு, செல் பருவம் எங்க சொல்லுங்கடா ராஜா. செல் தட்டு தாவர செல் நடக்கும் சார். செல் வரப்பு விலங்கு செல் நடக்கும் சார். இப்ப செல் தட்டு உருவாகிறது எப்படி உருவாகுன்னு சொல்லுங்க. உள்ள இருந்து வெளியே நோக்கி வருவாங்க சார். இதெல்லாம் என்னன்னா சேர்ந்து உருவாகும்டா ராஜா. படிச்சிருக்குமே, உள்ள இருந்து வெளிநோக்கி நடக்கும். ஓகே, எதெல்லாம் செல் தட்டு உருவாக்கத்தில் ஈடுபடக்கூடிய பகுதிகள் எது? வெசிகல்கள் இருக்கும், அந்த உடைஞ்ச பகுதிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்துதான் இப்படி உருவாகும். ரைட்டா? அதான் செல் தட்டு. இப்படி உருவான பிறகுதான் உங்களுக்கு செல் சுவர் உருவாகும். ரைட்? இது பிளான்ட் செல்ல. அனிமல் செல்ல சொல்லுங்க. அனிமல் செல்ல ஃபர்ரோ வெளியிருந்து உள்ள வரும். வெளியிலிருந்து உள்நோக்கியதாக இருக்கும். சரி, அது ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை பார்த்துக்குங்க. ரைட். 135க்கு ஆன்சர் சி. அடுத்து 136 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனது. கரெக்டா தப்பா? ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல். மற்ற ஆப்ஷன் பார்த்துட்டு வரலாம். செல் தனித்து செயல்படுவதற்கான ஆற்றல் அற்றது. செல் do not have independent existence. கரெக்டா? தப்பு சார். தப்பு. செல்லுக்குள்ள எல்லாமே இருக்கும், அது தனித்து செயல்படக்கூடியது, ஆற்றல் கொண்டது. ஓகேவா? அது தப்பு. அடுத்தது ஸ்வான் ஒரு தாவரவியலாளர். கரெக்டாப்பா? ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் நம்ம படிச்சிருப்போம். செல் கொள்கை. ஸ்வான் என்றவர் யாருமா? விலங்கியலாளர். எங்கெல்லாம் கேக்குறான் பாரு கொஸ்டின், பாத்துக்கோ. அடுத்தது ஆர்பிசி என்பது உட்கரு கொண்ட செல். கரெக்டா? ஒரு ஏ கேராட்டிக் எக்ஸாம்பிளா படிச்சிருப்பீங்க. அப்ப ஆப்ஷன் என்னதான் வரும்? First option. 36க்கு 1வது ஆப்ஷன் தான் வரும். அடுத்து 137க்கு மைட்டோகாண்ட்ரியல் படத்தில் ஏ என்பது எதை குறிக்கிறது? ஏ என்பது எதை குறிக்கிறது? கிறிஸ்டே, மேட்ரிக்ஸ், ஏ என்னதான்? மேட்ரிக்ஸ். சப்போஸ் இந்த இடத்த குத்துட்டு பி குத்துனாங்கன்னா
கிறிஸ்டே கிறிஸ்டே கொடுக்கணும். சரிங்களா? அப்ப நடுவுல இருக்கிற இந்த பகுதி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா பாத்துக்கணும். நீங்க இதை போட்டுறாதீங்க. அப்ப மேட்ரிக்ஸ் தான் இது கரெக்டான இதுவா இருக்கும். அடுத்து 138 வாங்க. ஒவ்வொரு செல்களிலும் உள்ள மைட்டோகாண்ட்ரியாவின் எண்ணிக்கை மாறுபடுகிறது. இது கரெக்டா? எஸ் சார். the number of mitochondria per cell is variable. கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். சரிங்களா? எல்லா உயிரினங்கள்லயும் ஒரே மாதிரியான எண்ணிக்கையிலான மைட்டோகாண்ட்ரியா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. காரணம் நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா டிபெண்ட் ஆன் சைஸ் ஆஃப் செல். மைட்டோகாண்ட்ரியா எண்ணிக்கை அதன் அளவை சார்ந்தது. கரெக்டா? என்சிஆர்டி லைன் தான்டா ராஜா. மைட்டோகாண்ட்ரியாவுடைய எண்ணிக்கை வந்து அந்த செல் என்ன மாதிரியான பிசியாலஜிக்கல் என்ன சொல்வீங்க தமிழ்ல? உடற்செயல்கள். எந்த மாதிரியான உடல் செயல்கள் வேலைகள்ல ஈடுபடுகிறது? பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த செல். பேஸ்ட் ஆன் பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த செல் தான் மைட்டோகாண்ட்ரியாவோட எண்ணிக்கை வேறுபடும். சரியா? நிறைய ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா அங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். கம்மியா இருக்குன்னா ஆக்டிவிட்டி கம்மியா இருக்குன்னா அப்ப காரணம் வந்து இந்த இடத்துல தப்புங்க. சரியா? கூட்டு இந்த இடத்துல ஒரே நிமிஷம். இது தப்பு. அளவை சார்ந்து வராது. அதனுடைய செயல்பாடுகளை சார்ந்ததாகத்தான் இருக்கும். அப்ப கூற்று 1 சரி, 2 தவறு. அப்ப ஆப்ஷன் என்ன வரணும்? ஆமா, தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரணும். 139 வாங்க. படத்தில் காணும் நுண்ணிழைகளின் அமைப்பு. ஈஸி கொஸ்டின் சொல்றா ராஜா. 9 plus 2 sir. 9 plus 2 கரெக்டா? எஸ் சார். இது எதனுடைய உள்ளமைப்புப்பா? இது ஃபிளாஜெல்லம் சார். Flagella sir. இந்த 9 plus 0 எங்கேயே படிச்சிருப்பீங்களேப்பா? Centriole sir. இந்த ரெண்டு வித்தியாசம் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். அடுத்தது 140. கோல்கை உடலம் எண்டோபிளாச வலைக்கு அருகில் காணப்படுகிறது. எண்டோபிளாச வலைக்கு பக்கத்துல கோல்கை உடலம் காணப்படுகிறது. கரெக்டா தப்பா? கரெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ்க்கு அப்புறம் எண்டோபிளாச வலை, எண்டோபிளாச வலைக்கு அப்புறம் என்ன இருக்கும்? கோல்கை உடலம் இருக்கும். சரிங்களா? இந்த புரத உற்பத்தி உள்ள இருந்து வெளியே போகக்கூடிய அந்த வரிசை நீங்க படிச்சிருக்குமா? புரோட்டீன் வந்து அங்க இருந்து எப்படி மூவ்மெண்ட். சரி, அடுத்தது காரணம் கோல்கை உடலத்திலிருந்து வரும் பொருட்களை ஈஆர் தொகுக்கிறது. கோல்கை உடலத்திலிருந்து வர்றத ஈஆர் வந்து இங்கிலீஷ்ல பாருங்க. ஈஆர் பேக்கேஜஸ் த மெட்டீரியல் தட் கம்ஸ் ஃப்ரம் கோல்கை பாடி. கரெக்டா? தப்புங்க சார். ERல இருந்து தான் சார் வரும். ERல இருந்து தான் கோல்கை பாடி. அந்த வரிசை மட்டும் யாராவது சொல்லுங்க. சுரப்பு புரதங்கள், செக்ரட்டரி புரோட்டீன், அதுக்கப்புறம் ராஜா நமக்கு முதல்ல வழவழப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சார். அதுக்கப்புறம் கோல்கை உடலத்தின் சிஸ்முகம், கோல்கை உடலத்தின் டிரான்ஸ்முகம், சுரப்பு வெசிக்கல் சார். கோல்கை பாடியோடைய சிஸ்முகம், கோல்கை பாடியோடைய டிரான்ஸ்முகம், அதுக்கப்புறம் சுரப்பு வெசிக்கல் சார். செக்ரட்டரி வெசிக்கல்ஸா மாறி வெளியே போகும். இதான பாதை. இது ஏற்கனவே நீட்ல கேட்டிருக்காங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இங்க. சரிங்களா? ஸோ அப்ப கூற்று வந்து கரெக்ட், ரீசன் வந்து தப்பு. சரிங்களா? ஓகே, இது ராங்கு. அப்ப என்ன வரும்? 140க்கு என்ன வரும்? ஆப்ஷன் 3 கூற்று சரி, காரணம் தவறு. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ரைட். அடுத்தது 140. இதுதானே பார்த்தோம். திருப்பி ரிப்பீட்டா? சரி, 141 வாங்க. ஆற்றல் உற்பத்தி நிலையம் டைரக்டா போடுங்க. ஆமாப்பா. அப்ப ஏக்கு 3 வரணும். ஏக்கு 3 வரணும். ரைட். எங்க வருது? சரி ஏக்கு 4. ஐயோ, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அடுத்தது ஃபுட் ஃபேக்டரி ஆஃப் செல். பசுங்கணிகம் சார். அப்ப பிக்கு 3 வரணும். அப்போ 2 ஆப்ஷன் வந்துருக்குது. அப்ப இது 2 தான் இருக்கணும். சி பாருங்க, டிக்டியோசோம். கோல்கை உடலம். கோல்கை பாடி. இன்னொரு பேரா அதை டிக்டியோசோம்னு படிப்போம். ஓகே. புரத உற்பத்தி, புரத உற்பத்திக்கு ரைபோசோம் வரும். சரியா? அப்ப என்ன வரணும்? ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா?
இங்க 1. அடுத்து 142 வாங்க. அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. கரெக்டா இல்லையா? ஓகே சார். எல்லா உயிரினங்களுமே செல்கள் இருக்கு. ஏற்கனவே இருந்த செல்லில் இருந்து தான் புதிய செல்கள் உருவாகின்றன. ஓம்னி செல்லுலா ஈ செல்லுலா யார் சொன்னது? யாரு கேக்கல? சொல்லுமா எனக்கு. அவர்தான் எதை கொடுத்தாருப்பா? செங்கொள்ளைக்கு இடுப்புவத்தை கண்டார் சார். ஃபைனலா கொடுத்தவர் அவர்தான். முழு வடிவத்தை தந்தவர் உடால் பூச்சோ. ஓகேவா? அது நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த வார்த்தை இது நீட்ல ரொம்ப முக்கியம். ஓம்னி செல்லுலா ஈ செல்லுலான்னா என்னன்னு முக்கியம். ஓகேவா? சரி, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ரெண்டுமே கரெக்ட். சரியா? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். 142க்கு அப்புறம் 144 வந்துச்சா? சரி, 143 கொஸ்டின் வந்து என்னன்னா, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஹியூமன் சிக் செல் ஆஸ் செல் மெம்பரேன். மனிதனுடைய கண்ண செல்கள் செல் சவ்வை கொண்டுள்ளது. கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். மனிதனுடைய கன்னத்துல இருக்கிறதுல செல் சவ்வு இருக்கும். ஆனா செல் இது மட்டும் இருக்காது. என்ன இருக்காது? செல் சுவர் இருக்காது. செல் வால் இருக்காது சார். ஓகேவா? அது வந்து சரி. ரெண்டாவது என்ன கூட்டு இருக்காங்கன்னா, டிஎன்ஏ கண்டெய்ன்ஸ் குரோமோசோம் இன் இட். குரோமோசோம்களின் உட்பகுதியில் டிஎன்ஏ காணப்படுகிறது. கரெக்டா? எஸ் சார். ஆஹா, அதாவது இது தமிழ் அர்த்தம் நான் தான் தப்பா சொல்றேன்னா, டிஎன்ஏ கண்டெய்ன்ஸ் குரோமோசோம் இன் இட். அதாவது டிஎன்ஏ ஆனது குரோமோசோம்களை அதன் உட்பகுதியில் கொண்டுள்ளது. இப்படி கொடுத்துக்கிறான். குரோமோசோம் டிஎன்ஏவை கொண்டுள்ளது அப்படின்னு. குரோமோசோம்கள் டிஎன்ஏ கொண்டுள்ளதான் கரெக்டா வரும். இது தப்பா கொடுத்துருக்காங்க. சரி, மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்றேன். யூகேரியாட்டிக் செல் ஆஸ் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ். கரெக்டாப்பா? யூகேரியாட்டிக் செல்கள் சவ்வால் சூழப்பட்ட உட்கருவை கொண்டுள்ளன. எஸ் சார், கரெக்ட். கரெக்ட். நாலாவது ஆப்ஷன், சைட்டோபிளாசம் இஸ் மெயின் அரீனா ஆஃப் செல்லுலார் ஆக்டிவிட்டி. செல்லுலார் நடவடிக்கைகளுக்கான முக்கிய இடமாக சைட்டோபிளாசம் திகழ்கிறது. எஸ் சார். அப்ப ஆப்ஷன் 2, டிஎன்ஏ கண்டெய்ன்ஸ் குரோமோசோம். அதாவது டிஎன்ஏக்குள்ள குரோமோசோம் கிடையாது, குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ, டிஎன்ஏக்குள்ள ஜீன். இப்படிதான் படிச்சிருக்கோம். ஓகேவா? ரைட். அதுதான் பாத்துக்கங்க, உங்களோட கொஸ்டின்ல போய் பாத்துங்க. அடுத்து 144 வாங்க. If DNA content is C in sperm, then the DNA content in metaphase 1 will. அதாவது விந்தணு செல்களில் டிஎன்ஏவின் அளவானது C என எடுத்துக்கொண்டால் மெட்டாநிலை 1ல் அதன் அளவு என்ன? டிஎன்ஏ 4C சார். 2C 4C சார். 2C அம்மா எப்படி சொன்னீங்க? டிஎன்ஏ விந்தணுக்கள் டிஎன்ஏ அளவானது C அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்டாநிலை 1ல அதன் அளவு 2C தானே சார் மாறும். சார் அவங்க ஸ்பெர்ம் செல் தானே சார் கொடுத்துருக்காங்க. ஸ்பெர்ம் செல்ல மியாசிஸ் நடக்காதுல்ல சார். அப்ப அது 2ன்னா எடுத்தா தானே சார் வரும். ஓகே ஓகே ஓகே, செக் பண்ணுங்கம்மா. ஆப்ஷன் வந்து இதுக்கு 4C தான் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் வந்து 4C என்ற அளவு தான் கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி அது மியாசிஸ் நடக்கிறதுனால சரி, அதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலா ஆப்ஷன் வந்து 4C தான் கரெக்ட். அது ஏன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 145 பாருங்க. ஒரு செல்லில் 15 பைவேலண்ட் குரோமோசோம்கள் சைகோட் நிலையில் உள்ளன எனில் அதில் எத்தனை கைனோட்டோகோர்கள் இருக்கும்? சரியான கேள்வி. பார்த்து சொல்லுங்கடா ராஜா. 15 60 சார். 60 சார். ராஜா, இது ஒரு பைவேலண்ட். கரெக்டா? இது ஒரு பைவேலண்ட். ஒரு பைவேலண்ட்ல நமக்கு எத்தனை கைனோட்டோகோர் இருக்கு? கைனோட்டோகோர்னா என்னப்பா முதல்ல சொல்லுங்கப்பா. இந்த இடத்துல இருக்கும் கைனோட்டோகோர். கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ ஒரு பைவேலண்ட்ல மொத்தம் எத்தனை கைனோட்டோகோர் இருக்கும்?
2 இருக்கு. அப்ப 4 ரெண்டு இருக்கு சார். 4 தானே வரும். 4 இருக்கும் சார். சென்ட்ரோமியர்னா 2 கரெக்டா? ஆனா எஸ் சார். கைனட்டோகார்னா எத்தனை? 4. அப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்க? 15னா 1க்கு 4னா 15க்கு 60 இருக்கு. 60 சார். ஓகே, இதான் இதுக்கான. சரி. அடுத்தது மெட்டா நிலையில் ஒவ்வொரு குரோமோசோமும் ஸ்பிண்டில் இழைகளுடன் டேஷ் பகுதியில் இணைந்து காணப்படுகிறது. ரைட், ஒரு சிம்பிளான கொஸ்டின் தானே. அது ரிலேட்டடாவே கொஸ்டின் கொடுத்துரும். கைனட்டோகோர் தான் இங்க தானே. எஸ் சார். இப்படிதான் இணையும். சரி, அடுத்தது பார்க்கலாம். 147 அனாஸ்ட்ரல் மைட்டாசிஸ் பிரிகை எதில் காணப்படுகிறது? அனாஸ்ட்ரல் மைட்டாசிஸ் ஃபவுண்ட் பிளான்ட், அனிமல், ஆல் லிவிங் செல்ஸ், ப்ரோகாரியாட். அனாஸ்ட்ரல் பிளான்ட் செல்ல நடக்கிறது தான் அனாஸ்ட்ரல்னு சொல்லுவோம். ஏன்பா, என்னத்துக்கு காரணத்துக்காக நம்ம அனாஸ்ட்ரல் டிவிஷன் மைட்டாசிஸ்? ஹாஸ்டல் என்னங்க சார்? அதாவது ஆஸ்ட்ரல் அனாஸ்ட்ரல்னு ரெண்டா பிரிப்போம் பாராஜா. சோ அனாஸ்ட்ரல் அப்படின்னா என்னன்னா, தாவரங்கள்ல அந்த ஹாஸ்டல் இழைகள் இருக்கு. அத ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் பட் நோ சென்ட்ரியோல். எங்க எஸ் சார். தாவரங்கள்ல சென்ட்ரியோல் இருக்கா? இல்ல. ஆனா எது உருவாக்கப்படுகிறது? ஸ்பிண்டில் இழைகள் உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? அதுதான், அதுக்கு பேரு தான் அனாஸ்ட்ரல். அதுவே ஆஸ்ட்ரல்ன்றதுன்னா எங்க சொல்லணும்? விலங்கு செல். ஏன்னா விலங்கு செல்கள்ல என்ன இருக்கு? சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்கள்ல இருக்கு. அதனால அங்கிருந்து உற்பத்தி ஆகிறதுனால அது வந்து ஆஸ்ட்ரல் மைட்டாசிஸ் சொல்லலாம். ஆனா தாவரங்கள்ல சென்ட்ரியோல் கிடையாது. அதனால மைக்ரோடிபிள்ஸ்ல இருந்து உருவாக்கப்படுறதுனால, சைட்டோபிளாஸ்ம் பகுதியில இருந்தே உருவாக்கப்படுறதுனால இது நம்ம என்ன சொல்றோம்? அனாஸ்ட்ரல்னு சொல்றோம். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடா ராஜா. ரொம்ப டெப்தா போகும்போது நம்ம படிக்கணும். ஜஸ்ட் ஓகே, தெரிஞ்சுக்கணும். அடுத்து 148 வாங்க. மைட்டாசிஸ் மற்றும் டிஎன்ஏ படியெடுத்தலின் துவக்கத்திற்கும் இது வராங்க, ஏதோ குறையிற மாதிரி இருக்குது. சரி, இங்கிலீஷை பார்ப்போம். The interval between mitosis and initiation of DNA replication is called. மைட்டாசிஸுக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீங்க G1 பேசிட்டு டவுட் இருக்கா? அப்படி ஏதாவது ஒரு டவுட் வந்து என்ன பண்ணிடணும், இந்த படத்தை நீ போட்டுப்போ. G1 S G2 M. நான் சும்மா போடுறேன்டா ராஜா, சும்மா போடுறேன். இந்த மாதிரி ஆக்சுவலா படம் போட்டோம். இப்ப என்ன கேக்குறாங்க? மைட்டாசிஸுக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் நடுவுல இருக்கிறது இதுதான் மைட்டாசிஸ். சரியா? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்கப்பா நடக்கும்? இனிஷியேஷன் எப்ப நடக்கும்? S நடக்கும். அப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல யார் இருக்கா? G1. அவ்வளவுதான் ராஜா. அதனால நீங்க இப்படி எழுதிக்கணும். G1 S G2 M பேஸ். சரியா? அவங்க கேட்டுக்கிறது எம்முக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல இருக்கிறது என்னன்னு கேட்டாங்க. சரியா? இப்படிதா இப்படின்றத அர்த்தம். அப்ப G1 தான். அடுத்து 149 சென்ட்ரியோல் இரட்டிப்படைவது எப்ப? சென்ட்ரியோல் வந்து எப்ப சார் பிரிகை அடைகிறது? அவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்களா? ப்ரோபேஸ்லியா, ப்ரோநிலையில், மெட்டாபேஸ்லியா, டீலோபேஸ்லியா? ப்ரோநிலையில். எதுல வரும்? இடைநிலையிலங்க சார். எஸ். அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? ஏமா, நம்ம படிக்கிறோம். எஸ் நிலை படிக்கும் போதே நீங்க படிச்சிருப்பீங்க, சென்ட்ரியோல்கள் இரட்டிப்படைகின்றன. படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப எஸ் நிலைன்றது நம்ம எதுல வரும்? இடைநிலை. G1 S G2 இது மூணும் சேர்ந்தது என்னமா? இன்டர்பேஸ் சொல்றோம். அவங்க டைரக்டா குடுக்கல. இங்க எஸ் நிலைன்னு கொடுத்தா நீங்க ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். அப்ப இங்க குடுக்கலன்னும் போது அது எதுல வருதுன்னு பார்க்கணும். அது இடைநிலை தான். சரிங்களா? ப்ரோ நிலையில என்ன ஆகுது? டபுள் ஆன, அதாவது ரெப்ளிகேஷன் ஆன சென்ட்ரியோல் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. சரிங்களா? மெட்டாபேஸுக்கு வந்துட்டும் இங்க வந்துட்டு அது என்ன பண்ணிடும்? அந்த சென்ட்ரியோல் ஸ்பிண்டில் பைக்கில உருவாக்கி விடும். ஓகேவா? அப்ப இடைநிலை தான் இது கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுச்சா? அடுத்து 150 ஈஸி தான். மலர் கொத்து நிலை என அறியப்படுவது எது? சரியா? இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும்டா தம்பி. லெப்டோட்டின், ரைகோட்டின், பாக்கிட்டின், டிப்ளோட்டின்,
அப்புறம் என்ன வரும்? டயாகைன்சிஸ். இந்த வரிசை முக்கியம். எந்தெந்த இடத்துல என்னென்ன நிகழ்வுகள் முக்கியம் உசாரா பாருங்க. இதுல இருந்து கேள்விகள் வரலாம். சரியா? அடிக்கடி ஒண்ணு வரிசை சும்மா சிம்பிளா கேட்கணும், வரிசை கொடுத்து கூட கேட்டுருவோம். டிஃபிகல்ட்டியா கேட்கணும்னா எது எங்க நடக்குது, நொதி எங்க இருக்கு, ரீகாம்பினேஷன் எங்க இருக்குது, சரியா, நுனி அடைதல் எங்க நடக்குது, இந்த மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? ஓகேவா? சரிப்பா. ஓகே, ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தா எஸ் Yes, sir. Yes, sir.